வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய பீன்ஸ் முட்டை மிளகு பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் ரெசிபி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பூண்டு பற்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாதி மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பீன்ஸையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இந்த பொரியலுக்கு தீ குறைவாக இருந்தாலே போதும். இந்த பீன்ஸை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போது உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி வேண்டாம். 1/4 டம்ளர் அளவை விட கம்மியாகவே தண்ணி தெளித்தா போதும். மூடி போட்டுட்டு மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். இப்போது 2 நிமிஷம் பொறுத்து காய் வந்துட்டு ஒரு 3/4 பாகம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடித்து எடுத்துருக்கிற முட்டையை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 முட்டையை வந்துட்டு நல்லா அடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். உப்பு மிளகு எதுவும் சேர்க்கல. வெறுமனே அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை இந்த மாதிரி நல்லா உரலில் வச்சு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். காரமும் நல்லா கொஞ்சம் தெரியும். இது தேவையான அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் தூவிட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொரியலுக்கு காயை விட முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி தேவையான அளவுக்கு நான் மிளகுத்தூள் இடித்து போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு காய் எடுக்கிறீங்களோ இல்லை எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் ரெசிபி இப்போ சூப்பராகவே தயாராகிடுச்சு. காரக்குழம்பு கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.